இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பூசம் நட்சத்திரக்காரர்களே, எப்படி இருக்கிறீங்க? இப்போ அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு இல்லையா? பொதுவாகவே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணம் அப்படின்னா அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அப்படிதானா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ராமனுடைய தம்பி பரதன் பிறந்தது பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்தான். நீங்கள் ராமாயணத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதில் இந்த பரதன் இருக்கிறானே, காப்பிய தலைவன் யாரு? ராமன். ஆனால் அவனை விட பல மடங்கு உயர்வா பரதனை கம்பன் பாடுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ராமன் சொல்கிறான் கோசலைக்கிட்ட, எனக்கு ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பரதனுக்கு தான் ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோசலைக்கு நியாயமாக பார்த்தா கோபம் வரணும்ல. உனக்கு ஆட்சி இல்லையா, அவனுக்கு ஆட்சியா, நீ எப்படி விட்ட, இப்படியெல்லாம் கேட்கணும்ல. என்ன தெரியுமா சொல்கிறா கோசலை? மும்மையின் நிறைகுணத்தவன் நின்னினும் நல்லன், உன்னை விட நல்லவன். ராவனை பார்த்து கோசலை சொல்கிறா, பரதனுக்கு ஆட்சி, உன்னை விட நல்லவன்டாவன், நின்னினும் நல்லன். இப்படி கம்பன் பரதனை உயர்த்தி உயர்த்தி சொல்லிக்கிட்டே போகிறான்னா, ஒரு இடத்துல கம்பன் ரொம்ப அழகாக சொல்லுவான், 1000 கோடி ராமர்கள் எனினும் அண்ணலின் அருளுக்கு அருகு ஆவரோ. 1000 கோடி ராமர் வந்தாலும் ஒரு பரதனுக்கு ஈடாகுமா? அவ்வளவு சிறப்புக்குரிய பரதன், அவ்வளவு நல்லவனா. அந்த பரதன் பிறந்தது பூச நட்சத்திரத்தில். பூச நட்சத்திரக்காரர்கள் முடிந்த வரைக்கும், பொதுவாகவே இந்த கடகராசியில் பிறந்தவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, தாய்மை குணத்தோடு இருப்பாங்க. இந்த கருணை, காருண்யம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். அதில் இன்றைக்கி ஒரு கோவிலை பற்றி சொல்கிறேன். விழுப்புரம் பக்கத்தில் உளுந்தியாம்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசலீஸ்வரர் கோவில். நான் உங்களுக்கு நிறைய கோவில்கள் பற்றி சொல்லும்போது அதில் சில கோவில்கள் ரொம்ப பிரபலமான கோவில்களாக இருக்கும். எந்நேரமும் பூஜை நடக்கக்கூடிய கோவில்களாக இருக்கும். 6 கால பூஜை தவறாமல் நடக்கக்கூடிய கோவில்களாக இருக்கும். சில கோவில்களில் அது ஒரு நேரம் தான் பூஜை நடக்கிற மாதிரி இருக்கும், குருக்கள் மட்டும்தான் இருப்பார். அந்த மாதிரி கோவில்களும் உண்டு. ஆனால் அங்கே போய் வழிபாடு செய்தாலும் நமக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா பாடல் பெற்ற தலங்கள், மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில்கள், இங்கே போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த கோவில் வழிபாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படி பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நேரம் இருந்ததுன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உளுந்தியாம்பட்டு எங்கே இருக்குன்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசலீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்பாளின் திருநாமம் பெரிய நாயகி. அரச இலையால் அங்கே சிவபெருமானுக்கு அர்ச்சனை நடக்கும். பூச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே எங்கெல்லாம் அரச மரம் தலவிருட்சமாக இருக்கோ அந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிக மிக சிறப்புக்குரியது. ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணும், எந்தெந்த கோவிலில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும், இதெல்லாம் நான் சொல்லுவேன். அதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறை நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பூச நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு போனால் சிறப்பு. இந்த அரச மரம் அப்படின்றது அது குருவுக்கு உரியது. குரு உச்சமாகிற நட்சத்திரம் பூசம். அதனால தான் அரச மரம் எங்கேயெல்லாம் தல விருட்சமாக இருக்கிறதோ அங்கேயெல்லாம் போய் பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யும்போது, இங்கே சிவபெருமானுக்கு பேரே என்ன? அரசலீஸ்வரர். அரச இலையை கொண்டு அங்கே அவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம் இதெல்லாம் செய்வதை பார்க்கலாம். அதனால் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு பூச நட்சத்திர நாளில் உளுந்தியாம்பட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.